சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவும் நியூசிலாண்டும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது எஃப்டிஏ சைன் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியும் நியூசிலாந்து பிரசிடென்ட்டும் இந்த டீல் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நாடுகளும் ஃபியூச்சரில் அதாவது அடுத்த 15 வருஷத்தில் ஒரு $20 பில்லியன் வரைக்கும் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஏன்னா பாஸ்டில் இந்தியாவும் நியூசிலாண்டும் பெரிய ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் எல்லாம் கிடையாது. 2024ல் இந்த ரெண்டு நாடுகளுமே மொத்தமாக பண்ணிக்கிட்ட ட்ரேடிங் வேல்யூவே $2.6 பில்லியன் மட்டும்தான். டீல் இஸ் கம்ப்ளீட், எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சடனாக நியூசிலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த டீல் இந்தியாவுக்கு மட்டுமே தான் சாதகமாக இருக்குது, நியூசிலாண்டுக்கு இதனால் எந்த லாபமே இல்லை, டீல் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. கண்ட்ரிஸ் இணைஞ்சு அக்ரிமெண்ட் போடுறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, ஒரு நார்மலான விஷயம்தான். இந்தியாவும் நியூசிலாண்டும் பண்ணது ஒரு நார்மலான விஷயமா தான் இருந்தது. நியூசிலாந்து ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் இதில் என்ன ஆக்சுவல் இஷ்யூ இருக்குன்னு எல்லாரும் பேசினாங்க. அதில் டீப்பாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்தியா கிளவராக எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தெரிய வந்தது. இந்தியா இந்த ட்ரேட் டீலில் ரொம்ப கிளியராகவும் கேர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. அதே சமயம் பழைய தவறை திரும்ப பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அது என்ன பழைய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிஇபி அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு 15 கண்ட்ரிஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த சவுத் சைனாவில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் இருக்காங்க. இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட் தான் வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய அக்ரிமெண்ட் மற்றும் அதிக ஜிடிபி வேல்யூ இருக்க எல்லா கண்ட்ரிஸும் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் 2020ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்தியா 2019லேயே இதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்தியா இந்த ஆர்சிஇபி அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சா நமக்கு பெரிய சாதகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சைனாலிருந்து அதிகப்படியான இம்போர்ட் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்தியாவோ பதிலுக்கு அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால் நேச்சுரலாகவே ட்ரேட் டெஃபிசிட் ரெண்டு கண்ட்ரிஸுக்கும் வந்துடும் அப்படின்னு கணிச்சாங்க. ஆனால் அதே சமயம் நியூசிலாந்து இந்த அக்ரிமெண்ட்குள்ளேயே தான் இருந்தாங்க. இதனால் நிறையா பலனும் அடைஞ்சாங்க. இந்த ஆர்சிஇபி நியூசிலாண்டுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. அவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸை, மில்க்கு, சீஸு, பட்டர் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இன்னும் நிறையா கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா பணத்தை ஏர்ன் பண்ணாங்க. ஆனால் இந்தியா இந்த தடவை அந்த ஆர்சிஇபியிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நியூசிலாண்டோட பலமே எக்ஸ்போர்ட்ஸ் தான். அதுலேயும் பர்டிகுலராக டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், மீட்ஸு இதெல்லாம் தான் நியூசிலாண்டோட பலமே. அதனால் இந்தியா என்ன நினச்சது அப்படின்னா, இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட் மூலமாக நியூசிலாண்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்களோட சீப்பான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இந்தியாவில் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ், கால்நடைகளை மட்டுமே நம்பி இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாரும் டோட்டலாக எஃபெக்ட் ஆவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா இதுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக் வச்சுட்டாங்க. ஒரு நாட்டுக்கோட பைலேட்ரல் இல்லை மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புட்டினோ ட்ரம்ப்போ இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க கூட இந்த டீல் பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்னு நல்லா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். ஆனால் அதில் பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைனா கூட டீல் போடுறோம் அப்படின்னா அந்த ஊர்லேருந்து இம்போர்ட் அதிகமாகி பொருட்கள் எல்லாம் வெள்ளமாட்டம் நம்ம நாட்டில் தேங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளாஸ்டிக் பொம்மை இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ மேனுஃபேக்சரிங்கே கிடையாது, சைனாலேருந்து தான் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுவோம். இங்கிருந்த மேனுஃபேக்சரர் அவங்க எல்லாம் என்னானாங்க அப்படின்னு தெரியாது. இப்படி ஆகிறதுனால இம்போர்ட் அதிகமாகி எக்ஸ்போர்ட் கம்மியாகி ரெண்டு நாட்டுக்கு உள்ள ட்ரேட் டெஃபிசிட் ரொம்ப அதிகமாயிரும். அதுவும் டிரான்சாக்ஷன் யூஎஸ்டியில் நடக்கிறதுனால அது இன்னும் ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ணிடும் நம்ம நாட்டுக்கு. அதுவே இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இந்த குவாலிட்டி, ரெகுலேஷன்ஸு, இன்ஸ்பெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கும். அதில் பாஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. இதுவும் ஒரு காரணம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸால் நம்ம ஊரில் இருக்க எம்எஸ்எம்இஸ், அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தமாக இருக்க ஃபார்மர்ஸு, டெய்ரி ஃபார்மர்ஸு இவங்க எல்லாருமே பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்தியா இந்த டைம் நியூசிலாண்டு கூட டெய்ரி செக்டருக்கு டோர்ஸை ஓப்பன் பண்ணல. நம்ம என்ன அக்ரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சர்வீஸ் செக்டர்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டெக்னாலஜி, ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நியூசிலாந்து மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த ஒரு நாட்டோட டீல் பண்ணாலும் மேஜராக இந்த டெய்ரி செக்டரில் தான் இருக்கும். இதை நியூசிலாந்து ஃபாரின் மினிஸ்டரும் கூட ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நியூசிலாந்து ஹிஸ்ட்ரியிலேயே ட்ரேட் டீலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் டெய்ரி செக்டர் மிஸ்ஸிங் ஆகுறது அப்படின்னு.
இந்த எஃப்டிஏல இந்தியா கில்லி மாதிரி எங்கே வின் பண்ணாங்க அப்படின்னா டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் என்ட்ரி விசா ஒரு 5000 இந்தியன்ஸுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் வேலை செய்யறதுக்கு எலிஜிபிள் ஃபீல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஐடி, இன்ஜினியரிங், ஹெல்த் கேர், அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் ஒரு ஹை டிமாண்டிங் செக்டர்ஸ் நியூசிலாண்டில். மேலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்தியன் ப்ரொஃபஷனல் லைக் யோகா டீச்சர்ஸு, சித்தா, இந்தியன் செஃப்ஸு, மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் அங்கே நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியா சைடில் இது ஒரு பெரிய வின் தான். அதிகப்படியான ஜாப்ஸு இந்தியன் டேலண்ட்ஸுக்கு. ஆனால் நியூசிலாண்டுக்கு இது கொஞ்சம் அப்செட் தான். அங்கே ஏற்கனவே கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. மேலும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே யார் படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வாரத்துக்கு 20 மணி நேரம் பார்ட் டைம் ஜாபும் கிடைக்குது. நியூசிலாந்து இந்தியாவுக்கு ரொம்ப டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த அக்ரிமெண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக கிடையாது, ஆன்டி இந்தியா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இந்த ட்ரேட் டீலில் எங்களுக்கு இந்த டெய்ரி செக்டர் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரேட் டீல் அவங்க பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகணும். நம்ம சைடில் இந்தியா ரொம்ப கவனமாக ரொம்ப யோசித்து பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியன் ஃபார்மர்ஸ் யாரும் இங்கே எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் ப்ரெசென்ட் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ் கிடைக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.